Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். என் தம்பியோட ரிசப்ஷன் vlog தான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஜூன் 9th அன்னைக்கு தான் தம்பியோட வெட்டிங் ரிசப்ஷன். 10th மார்னிங் வந்து முகூர்த்தம். ஸோ 9th நைட்டோட ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இங்கிலேருந்தே வந்து ஸ்நாக்ஸ் கவுண்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஹெர்பல் டீஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து மோமோஸு, கட்லெட்டு, அப்புறம் வந்து தட்டுவடை செட்டு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குல்கி சர்பத்து. ஸோ அது வந்து அவங்களோட மேக்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லா ஃபிளேவர்ஸ் எல்லாமே வந்து கேக்கு போட்டு கொடுத்தாங்க. காஃபி டீ கவுண்டர் வந்து தனியா வந்து காஃபி ஷாப் மாதிரி செட்டப் பண்ணி அங்க வந்து காஃபி டீ கேட்கறவங்களுக்கு உடனே காஃபி வந்து போட்டு தர மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பொன்னூர் திண்டுக்கல் அப்படிங்கிறதுனால மேரேஜ் வந்து திண்டுக்கல்ல தான் வந்து நடந்துச்சு. இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா தாடிக்கொம்பு ரோட்ல பைபாஸ்ல வந்து இருக்கு. புது மண்டபம் விவாகா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து முருகரோட சிலை வச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ள சேர்ஸ் எல்லாமே வந்து ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 6 o'clock மேலேயே வந்து எல்லாருமே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்தோட என்ட்ரன்ஸ்ல வந்து 2 சைடுமே வந்து பொண்ணு மாப்பிளோட போட்டோஸ் வச்சு இந்த மாதிரி தான் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு விவாகா மஹால். பைபாஸ்ல இருக்கனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து புது மண்டபம். அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அதுக்கப்புறம் பெரியம்மா, அத்தை, அம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே ரிசப்ஷன்ல நின்றுட்டு வந்தவங்க எல்லாத்தையும் வந்து வரவேற்பு பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் ஆதவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கோட் ஷூட் வந்து
கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஈரோடு மணிக்கூண்டில் இருக்க மோகன் டெக்ஸில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸும் பின்னாடி வரும் பாருங்கள். அவங்க ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி கேட்குறோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கலர் காம்பினேஷனோட மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது இருந்து எல்லாமே வந்து நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோட சாரீ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பாபுஷால தான் வந்து எடுத்தது. ப்ளவுஸ் வந்து ஈரோடு ஐலா ஸ்டோர்ஸில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணது. நான் என்ன மாதிரி கேட்டனோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாரியில் இருக்க ஒர்க் அப்படியே வந்து டீட்டெயிலிங்காக எடுத்து ஃபுல் ப்ளவுஸ்க்கும் வந்து ஒர்க் பண்ணி நல்லா ஹெவி ஒர்க்காகவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாரிக்கு மேட்சாக ஹேண்ட்பேக் வந்து 22 எசென்ஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. லைட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்லேயே வந்து வயலின் வந்து வாசிக்கிறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக் ப்ளே பண்ணியிருந்தாங்க. நிறைய சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பொண்ணுக்கு சாரீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோட ரிசப்ஷன் சாரியும் மார்னிங் சாரியும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா 2 பேரோட சாரியுமே வந்து பிங்க் கலரில் இருந்தது. தம்பியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் அவங்களே வந்து சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணாங்க. என்னோட மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தி மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட இன்ஸ்டா பேஜையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். போத் நைட் ஃபங்க்ஷன் முகூர்த்தம் எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு பண்ணி விட்டாங்க. நல்லா என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் பண்ணி நான் கேட்ட மாதிரி எனக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 நேரம் மேக்கப்புமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து மீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மீட் பண்ணி வெல்கம் பண்ணி எல்லாத்துக்கூடயும் பேசிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஆதோட அவுட்ஃபிட்டும் ஹஸ்பண்டோட அவுட்ஃபிட்டும் வந்து நான் சொன்ன மாதிரி மோகன் டெக்ஸில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம். ஸோ அவங்க வாட்டுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஓன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஹெவியாக மேக்கப்லாம் பண்ணி நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி நானும் என் தம்பி மேரேஜை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணேன். அம்மாவுக்கும் சஷ்டிகாவுக்கும் வந்து ஈரோட்லேருந்து ஆராதனா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் வந்து மேக்கப் பண்ணி விட்டாங்க. ஸோ நைட் ரிசப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி கொண்ட ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. மேக்கப்பும் வந்து நல்லா லைட்டாகவும் நல்லா அம்மா ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங்க்கு வந்து முகூர்த்தத்துக்கு வந்து வேறு ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஈரோட்லேருந்து வந்திருந்தாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு நாள் கடைசி இருக்கே வந்து பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இன்வைட் பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தோம். ரிசப்ஷனோட ஷார்ட்ஸு, மேரேஜோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கப்புள் ஃபோட்டோஸு, ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பெரியப்பா கூட எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஃபோட்டோஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. எங்களோட வெட்டிங்க்கும் வந்து அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிச்சனால தம்பி வெட்டிங்க்கும் வந்து அவங்களே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே புக் பண்ணிட்டோம். ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து எல்லாரும் வந்து ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் வந்து என்ஜாய் பண்ணோம். ஃபங்க்ஷன் டைமில் கிட்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதை வந்து சாப்பிடாம எஸ்கேப் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அதை பிடிச்சி உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். தம்பியோட வெட்டிங் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த vlog உங்க எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம்.